நண்பர்களே வணக்கம். நூல் நிலையம் யூடியூப் சேனலின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு 2 நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த 2 நூல்களையும் எழுதிய எழுத்தாளரின் கதையை பார்க்க போகிறோம். அவர் கதை பெரியது, அதில் ஒரு துளியைத்தான் நான் சொல்லப் போகிறேன். தமிழ்நாட்டிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு மாவட்டத்தில் பிறந்து வாழ்க்கையின் உயரத்தை சிகரத்தை அடைந்தவர் செந்துறை தங்கராசு அவர்கள். ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டம், இன்றைய அரியலூர் மாவட்டம், செந்துறையைச் சேர்ந்தவர். என்னுடைய பாட்டனார் அவர்கள், எங்கள் தாத்தா, ஒரு கர்ம யோகியைப் போல வாழ்ந்தவர். ஒரு தவ வேள்வி செய்ததைப் போல வாழ்க்கையை நடத்தியவர். 90 வயது வரை வாழ்ந்தவர். கதர் வேட்டிதான் கட்டுவார், கதர் துண்டுதான் அணிவார். வெளிநாட்டு ஆடைகளை அணிய மாட்டார். கலர் வண்ண துணிகளை அணிய மாட்டார். இவ்வளவுதான். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு மேலே முடி வச்சுக்க மாட்டார். தாடி மீசை வைத்துக் கொள்ள மாட்டார். 2 நாட்கள் 3 நாட்களுக்கு ஒரு முறை சவரம் செய்து கொள்வார். அதிகமாக பேருந்து பயணமோ தொடர்வண்டி பயணமோ போகாமல் நடந்து போவார். பலகார பட்சணங்கள், வெளிநாட்டு உணவுகள், வட இந்திய உணவுகளை தவிர்ப்பார். நம்முடைய பாரம்பரிய உணவுகளை மட்டுமே சாப்பிடுவார். கடையில் போய் ஒரு தேநீர் கூட குடிக்க மாட்டார். கடையில் உணவு விடுதியில் போய், கடைத்தெருவில் போய் சாப்பாடோ சிற்றுண்டியோ அருந்த மாட்டார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய வேள்வியாக, தவ சீலராக வாழ்ந்தவர் என்னுடைய தாத்தா அவர்கள். அவருக்கு ஒரு 2-3 ஏக்கர் நஞ்சை இருந்தது. அதே போல ஒரு 3 ஏக்கர் புஞ்சை இருந்தது. அதில் கதிர்வேல், குழந்தைவேல், அம்மாசி போன்றவர்கள் வேலை செய்து வந்தார்கள். அதில் கதிர்வேல் அவர்கள் சொல்வார்கள், இன்றைக்கும் கதிர்வேல் இருக்கிறார், அம்மாசியும் இருக்கிறார். அம்மாசியினுடைய பேத்தி MBBS டாக்டராக இருக்கிறார். அந்த அளவுக்கு இன்றைக்கு நாட்டில் எங்களுடைய விவசாய நிலத்தில் உழைத்தவர்கள், எங்கள் பண்ணையாளர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு கல்வியிலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்திருக்கிறார்கள். நாட்டிலே கல்வி புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. கதிர்வேல் அவர்களை காலையில் 5:30 மணிக்கு தன்னுடைய பிள்ளைகளை எழுப்பி படிக்க சொல்லுவதைப் போல, எழுப்பி விவசாய வேலைக்கு அனுப்புவதைப் போல, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த கதிர்வேலையும் அவருடைய தெருவுக்கு போய் அவரை காலையில் 5:30 மணிக்கே எழுப்புவார். எழுப்பி, என்னடா இன்னும் தூங்குற, மணி 5:30 ஆச்சு அப்படின்னு சொல்லுவார். அதே போல் அந்த கதிர்வேல் பீடி குடிக்காமல், வெற்றிலை பாக்கு போடாமல், சாராயம் குடிக்காமல் தன்னுடைய மகனை பார்த்து கொள்வதைப் போல பார்த்து கொள்வார். அவனுக்கு எல்லா விவசாய வேலைகளையும் கற்றுக் கொடுத்தார். இந்த வார்த்தையை அவரே என்னிடம் சொன்னார். கதிர்வேலே என்னிடம் சொன்னார், உங்கள் தாத்தா தான் எனக்கு அப்பா மாதிரி, அவர் தான் எனக்கு எல்லா விவசாய வேலையும் கற்றுக் கொடுத்தாரு. காலையில் 5:30 மணிக்கே வந்து என்னை வீட்டில் எழுப்பிடுவார். அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் எனக்கும் கொடுப்பாரு. நான் தேங்காய் எண்ணெய், குளிச்சுட்டு தேங்காய் எண்ணெய், சீப்பு, சோப்பு எல்லாமே மாட்டு தொழுவத்தில் தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். 6 மாதம் விவசாயம். 6 மாதம் ஊரிலே விவசாய வேலை நடக்காது. புஞ்சை வேலை நடக்கும். மாடுகளை மேய்ப்பது, பால் கறப்பது ஊர் கோயில் திருவிழா போன்ற வேலைகள், கல்யாணம் காரியம், இப்படிப்பட்ட வேலைகள் தான் 6 மாதம் நடக்கும். 6 மாதம் மட்டும்தான் விவசாய வேலை.
அந்த கதிர்வேல் அவர்களிடம் என்னுடைய தாத்தா சொன்னாராம், 6 மாதம் விவசாய வேலை முடிந்து விட்டது, இன்னொரு 6 மாதம் இருக்கிறது. அந்த 6 மாதம் பயலோ கூட சேர்ந்து நீ கெட்டு போவாத, காலத்தை வீணாக்காத, சாராயம் குடிச்சு கெட்டு போவாத, மெட்ராஸ் போய் வேலை செய், பணமும் சம்பாதி, அனுபவத்தையும் சம்பாதி அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாருங்க உங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லி கதிர்வேல் ஒரு நாள் அழுதாரு என்கிட்ட. அதான் ரத்தம் பாசம். உங்கள் தாத்தாலாம் எனக்கு எல்லாமே வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது. இந்த மாதிரி சொன்னாருங்க. 6 மாதம் விவசாய வேலை முடிஞ்சு போச்சு, இன்னொரு 6 மாதம் ஊரில் கண்ட பயணத்தை சேர்ந்து கெட்டு போவாங்க, மெட்ராஸ் போய் சம்பாதி, அனுபவமும் வரும், பணமும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு உங்கள் தாத்தா சொல்லுவாருங்க அப்படின்னு சொன்னார். இங்கே ஏன் எங்கள் தாத்தாவை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, அவர் படிக்காதவர் தான், ஆனால் அவருக்கு நாலடியார் முழுசாக தெரியும், வாய்ப்பாடு முழுசாக தெரியும், 16 வாய்ப்பாடை தலைகீழ சொல்லுவார், திருக்குறள் தெரியும், ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும். எங்கள் தாத்தாவுக்கு அவ்வளவு பாடல்கள், குமரேச சதகம் 100 பாடல்கள் தெரியும், விவேக சிந்தாமணியில் 100 பாட்டு தெரியும். எங்கள் தாத்தாவுக்கு படிக்காதவர் தான், ஆனால் இவ்வளவும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால், அவரு நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது, நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒருத்தரை பற்றி சொல்லுவார். இந்த தங்கராசு இருக்காரு, அவங்க அப்பா பேரை சொல்லுவார். சொல்லி அவனாரு பையனை பாரு, அவனை மாதிரி படிக்கணும், படித்தா அந்த பையனை மாதிரி படிக்கணும், இருந்தால் அந்த பையன் மாதிரி இருக்கணும், பள்ளியிடம் விட்டா வீடு, வீடு விட்டா பள்ளிக்கூடம், வேற எங்கேயுமே ஊர் சுத்த மாட்டான், அரட்டை அடிக்க மாட்டான், கெட்ட பழக்கம் கிடையாது, கொள்ளைக்கு போவான், கொள்ளைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவான், வீட்டுக்கு வந்துட்டு பள்ளிக்கூடம் போவான், கொள்ளையில் போய் படிப்பான், பள்ளிக்கூடத்தில் படிப்பான், வீட்டில் படிப்பான், ஊர் சுத்த மாட்டான், வேற எங்கேயுமே போக மாட்டான், இருந்தால் அந்த பையன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். எங்கள் தாத்தா தங்கராசு, செந்துரை தங்கராசு அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்தவர், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலே பிறந்தவர். இப்போ எங்கள் தாத்தா சொல்லணும்னா மேட்டுக்குடியில் பிறந்த ஒரு பையனை பற்றி சொல்லணும். ஒரு பிராமின் பையனை சொல்லி அந்த பையன் எப்படி இருக்கான் பாரு, அவன் எப்படி படிக்கிறான் பாருன்னு சொல்லணும். ஒரு முதலியார் வீட்டு பையன், ஒரு செட்டியார் வீட்டு பையன் எப்படி இருக்கான் பாரு, அவன் எப்படி படிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லணும். அதுதான் இயற்கை. ஆனால் எங்கள் தாத்தா என்ன சொன்னாருன்னா, ஒரு சேரியிலே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்த ஒரு குடிசை கோமேதகமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே பிறந்து நன்றாக படித்த ஒரு பையனை பற்றி சொல்லி, அந்த பையன் மாதிரி படிக்கணும், அந்த பையன் மாதிரி வாழ்க்கை நடத்தணும், வீடு உண்டு பள்ளிக்கூடம் உண்டு கொள்ளை உண்டுன்னு இருப்பானே தவிர வேற எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார் எங்கள் தாத்தா. அப்படி சொல்லி பாராட்டின பையன்தான் தங்கராசு அவர்கள். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் தூங்கிட்டு இருந்தேன், மத்தியானம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோனை எடுத்தா, நான் செந்துரை தங்கராசு பேசுகிறேன்ப்பா, நான் உங்கள் அப்பாவோட வகுப்பு தோழர், உங்கள் அப்பாவோட கிளாஸ்மேட்டு அப்படின்னு சொன்னதும் என்னுடைய இதய துடிப்பு எகிரியது, என்னுடைய தூக்கம் கலைந்து விட்டது. உங்கள் அப்பாவும் நானும், நான் ஒரு நாள் வரேன், உங்கள் அப்பா ஃபோட்டோவை பார்த்து பார்க்கணும், என் கிளாஸ்மேட்டு, என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவும் நானும் கலெக்டரு, இப்போ கலெக்டர் இருந்து ரிட்டையர் ஆன ஒரு எல்லாமே தங்கராசு, எல்லாமே கட்டைக்குடியாட்டு பெரியசாமி எல்லாம் ஒன்றா படித்தோம். என்சிசியில் ராமேஸ்வரத்தில் கேம்ப் போட்டிருந்தாங்க, 10 நாள் போயிருந்தோம். அப்போ அசைவம் சைவம் ரெண்டும் தனித்தனியாக இருந்தது. நான் சைவம் சாப்பிடுவேன், அசைவம் சாப்பிட மாட்டேன். சைவத்தில் போய் சாப்பிட்டப்போ உங்கள் அப்பா சொன்னார், ஏன்பா நாங்கள் தான் சைவம் சாப்பிட்றோம், நீ அசைவம் சாப்பிட்லாமே, உனக்கு தான் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொன்னார். ஏன் நான் அசைவம் தான் சாப்பிட்ணுமா, நான் சைவம் சாப்பிடக்கூடாதா, நான் எப்பவும் சைவம் தான் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உங்களை பற்றி எங்கள் தாத்தா ரொம்ப உயர்வாக சொல்லுவாருங்க,
உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு நான் சொன்னேன். உங்கள் தாத்தா அப்பா ஃபோட்டோ இருக்கா நாங்கள் எடுத்து வைக்கலிங்க அப்படின்னோம். எப்படியாவது கண்டுபிடிச்சி அதை ஃப்ரேம் பண்ணி வைங்க, நான் அவரை பார்க்கணும், மறுபடியும் அவரை பார்க்கணும். நான் ரொம்ப நாள் வடநாட்டில் போய் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் 2 நூல்களை எழுதியிருக்கிறார். அதை எனக்கு நம்முடைய நண்பர்கள் வாட்ஸ்அப் குழு, நம்முடைய நூல் நிலையம் வலையொலி, ஸ்ட்ரீம் மீடியா தமிழில் நம்முடைய உரைகளை கேட்டுவிட்டு அவர் எப்படியோ நம்முடைய அலைபேசி எண்ணை பிடித்து நம்மை தொடர்பு கொண்டார். அவர் செந்தாமரையின் தாமரை இல்லம் என்கிற இந்த புத்தகத்தை, வளவன் ஒரு வெற்றியாளனே என்கிற இந்த புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். நெடுநாட்கள் வடநாட்டிலே இருந்தவர், பிறகு இப்பொழுது சென்னையில் இருக்கிறார். அவருடைய கல்வி தகுதியை சொல்லுகிறேன். எம்எஸ்சி, எம்ஏ, அப்புறம் ஒரு எம்பி, எம்பிஏ, அப்புறம் எம்பிஏ, சிஏஐபி, எம்எல், அப்புறம் எம்எல், பிஹெச்டி. எவ்வளவு உயர்கல்வி, எத்தனை உயர்கல்வி படித்திருக்கிறார் பாருங்கள் இந்த தங்கராசு அவர்கள். செந்துரை தங்கராசு அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலே பிறந்து இவ்வளவு உயர்கல்வி, எத்தனை பதவிகள், கிட்டத்தட்ட 10 பட்டங்கள், 10 ஏறத்தாழ 10-12 பட்டங்கள், எம்எஸ்சி, எம்ஏ, பிஎல், எம்எல் என்று ஒரு 12 பட்டங்கள் பெற்றிருக்கிறார். ஒப்பற்ற அந்த மாமனிதர் தன்னுடைய புத்தகங்களை நமக்கு நூல் நிலையத்திற்கு அனுப்பியிருக்கிறார். வாழ்க செந்துரை தங்கராசு அவர்கள். நன்றி, வணக்கம்.